ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, என்னுடைய அம்சம் கொண்ட ஒரு பெண் உன் வாழ்வில் வந்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறாய். ஆம் என் செல்லமே, இத்தனை நாளா என் வாழ்க்கையில எப்போது மாற்றம் வரும், என்னுடைய நிலைமை எப்போ மாறும், என் கஷ்டமெல்லாம் எப்போது தீரும் என வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். அதனால தானே இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ பட்ட கஷ்டமெல்லாம் உனக்குள் மறைந்திருக்கும் திறமையையும் உனக்குள்ள இருக்கக்கூடிய தைரியத்தையும் உன்னுடைய பலத்தையும் உனக்கே உணர்த்துவதற்காக தான் நான் செஞ்சேன் என் செல்லமே. பல நேரங்கள்ல மனுஷங்க நினைக்கிறாங்க, பொய் பேசினா எல்லா விஷயத்துல இருந்து சுலபமா தப்பிச்சிடலான்னு அவசரத்துக்கு எதுக்கெடுத்தாலும் எதையாவது பொய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனா பொய் என்பது அந்த நேரத்தில் மட்டும்தானே தொலைநிற்கும். ஆனா உண்மை பேசக்கூடிய மனிதர்கள் எல்லா நேரத்திலும் ஜெயிப்பாங்க, தைரியமா தலை நிமிர்ந்து வாழ முடியும். என் அன்பு பிள்ளையே, முடிஞ்ச அளவுக்கு நீயும் எல்லாருக்கும் உண்மையாவே பேசக்கூடிய ஆளாக இரு. உன்னுடைய கனவுகள் மெய்ப்படுவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கஷ்டப்பட்டு உழைக்கிற உன்னுடைய கண்ணில் காட்சிகளாய் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் உனக்கு நனவாய் மாற்றித்தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில உனக்கு சரிவராத சிலரை விலக்கி வைப்பதும் சில பேரிடமிருந்து விலகி இருப்பதும் உனக்கு நல்லது. சுயநலத்துக்காக நான் இதை சொல்லல. நீ தன்மானத்தோட வாழணும்னா உனக்கு ஒத்து வராதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு விலகி இருப்பதுதான் உன்னுடைய நிம்மதிக்கு சரியான வழியாக இருக்கும் என் செல்லமே. இங்க நிறைய பேரு தான் ஒரு விஷயத்த செஞ்சா சரின்னு அமைதியா இருந்துடுறாங்க. அதையே வேறு யாராவது செஞ்சா அது தவறு, குற்றம்னு 1000 விஷயங்களை பேசுறவங்களா இருக்காங்க. பல பேருக்கு இந்த விஷயம்தானே வாழ்க்கையில் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. எப்போதும் யார் செஞ்சாலும் ஒரு விஷயம் இப்படிதான்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இங்கு யாருக்கும் இருப்பதில்லை. அதனால்தான் தான் பேசினா தான் செஞ்சா சரி நினைக்கிற இந்த உலகம் மற்றவர்கள் செஞ்சா மட்டும் தவறை சுட்டிக்காட்டி பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. எரிகிற வீட்டை அணைக்க உதவக்கூடிய நண்பர்களும் நட்பு வட்டாரமும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற துரோகிகளை மட்டும் உன் கூட வச்சுக்காத. நான் சொல்றது உனக்கு எல்லா இடங்களிலும் பொருந்துமேன் செல்லமே. உனக்கு அவசரத்துக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் உன் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனா உனக்கு கேடு நினைப்பவர்களும் கெடுதல் செய்பவர்களும் உனக்கு அருகிலேயே இருக்க வேண்டாம். அவர்களுடன் நீ உறவு பாராட்ட வேண்டாம்னு சொல்றேன். எல்லாத்தையும் யார் என்ன கொடுமை செஞ்சாலும் கஷ்டப்படுத்தினாலும் சரி சரி நீ சமாளிச்சு போற வரைக்கும் எல்லாரும் உன்னை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போ நீ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன்னை கெட்டவர்கள் என்று சொல்லித் தருபவர்கள் தான் இங்கு நிறைய பேர் இருக்காங்க என் செல்லமே. உன்னை பெத்தவங்க உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? உண்மையை பேசு, அன்பாயிரு, நேர்மையாயிருன்னு. ஆனா வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுத்தது? நீ அன்பா இருந்தீனா, அமைதியா பொறுமையா போனீனா எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துவாங்க. நீ நேர்மையா வாழ்ந்தினா உனக்கு தோல்வியும் பிரச்சனைகளும் மட்டும்தான் வரும் என்பதை வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறதா? உன் பெத்தவங்க சொல்லி கொடுத்ததையும் வாழ முடியல, இப்போது இருக்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உன்னால மாறவும் முடியலன்னு நீ கஷ்டப்படுவது எனக்கு புரிகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ எதை கண்டிப்பா கிடைக்கும்னு நினைச்சியோ அது கிடைக்கல. ஆனா நீ எதிர்பார்த்தது தள்ளி போயும் தாமதமாகியும் கிடைப்பது போல கண்களுக்கு கைகளுக்கு அருகில் மிக நெருக்கமாக வருவது போலவும் வந்து உன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கான். கவலைப்படாத. கிடைப்பதற்கு தாமதமாகிற விஷயங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளிலும் வாழ்க்கையிலும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பான ஒன்றை நிச்சயமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தின் விதிப்படி எது எப்போது யாரை சென்றடைய வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான நபரை நிச்சயமாக சென்றடையும். நான் ஒருபோதும் தவறு செய்வது கிடையாது. உனக்கான விஷயங்களை வேண்டுமென்றே தாமதம் செய்வதும் கிடையாது. கொஞ்சம் பொறுத்திரு. என்னுடைய அருளால் உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். என் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட்ட என் அன்பு பிள்ளையான நீ இனி எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. தைரியமா இரு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட போகிறது. இந்த உலகத்துல பிறக்கும் போதும் மருத்துவர்கள் கூட காசு கேட்கறாங்க. இறந்த பிறகும் கூட அங்க அடக்கம் செய்யறதுக்கும் எரிக்கிறதுக்கும் காசு கேட்கறாங்க. மத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கும் காசு,
நீ மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து காசு கொடுத்தாதான் அவங்களும் உன்னை பார்க்கறதுக்கே சரின்னு சொல்றாங்க. இப்படி எதற்கெடுத்தாலும் பணம் பணம் என்று வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதன் பாசத்தையே பகைத்துக் கொள்கிறான். கூட பிறந்தவங்களையே பங்காளியாகவும் எதிரியாகவும் நினைச்சு சண்டை போட தயாராக இருக்கிறான். பணம் நின்றால் வேஷத்தை கலைத்து விஷத்தையும் உமிழக்கூடிய தயாரான ஆளாக இந்த உலகமே மாறிவிட்டதா? கவலைப்படாத. பணம் எல்லா இடத்துலையும் பாயும்னு சொன்னாலும் ஒரு அளவுக்கு மேல் அதற்கு மதிப்பில்லை என் செல்லமே. இந்த பூமியில மனிதன் வாழ்வதற்கு மட்டும்தான் பணம் தேவையே தவிர, என்னை நம்பும் என் பிள்ளைகள் என்னிடம் வந்து சேரும்போது அவர்களுக்கு பணம் என்பது செல்லா காசாகத்தான் இருக்கும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு உயர்ந்தாலும் சரி, உன் பெற்றோரை விட யாரும் முக்கியமானவர்களை நினைக்க வேண்டாம். உன் பெற்றோர்கள்தான் உன் வாழ்க்கைக்கு ஆதியும் முக்கியமானவர்களுமாக இருப்பார்கள். உன் வேலையில திறமையை விட படிச்ச படிப்புங்கிறது முக்கியமானது கிடையாது. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போதுமே திறமை வளர்த்துக் கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல பணத்தை சம்பாதிக்கிறேன் பணத்தை சேர்க்கிறேன்னு நீ ஆரோக்கியத்தையும் இழந்து விடக்கூடாது. ஆரோக்கியத்தை விட பணத்தை சேர்ப்பதென்பது முக்கியமானது இல்லை என் செல்லமே. உன் மனசு வலிமையாக இருப்பதை விட உணர்ச்சிகரமான முட்டாளாக இருப்பது முக்கியமானது கிடையாது. எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ச்சி வசப்பட்டினா உன்னை சுலபமாக ஏமாற்றி முட்டாள்கள் ஆக்கி விடுவார்கள் என்றுதான் நான் சொல்றேன். எப்போதும் என்ன நடந்தாலும் கண் கலங்காமல் அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மனசாக்கு வலிமையான ஆளாக பலசாலியாக நீ இரு. உண்மையை விட கண்ணுக்கு எதிரில் தெரிவது முக்கியமில்லை. கண்ணுக்கு எதிரில் பார்க்கறதும் காதுல கேட்கிற சில விஷயங்களும் பொய்யா இருக்கும்னு நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே. உண்மையான உண்மை என்னவோ உன் மனசுக்கு என்ன தெரியுமோ அதையே முதலில் நம்பு. அப்புறமா இந்த கண்ணில் பார்க்கறதையும் காதுல கேட்கறதையும் நீ நம்பலாம். அமைதியை விட மிக பெரிய ஆரவாரம் என எதுவுமே இல்லை என் செல்லமே. உன் மனசுல நீ அமைதியா இருந்தா அதன் மூலமாக பல காரியங்களை ஜெயிக்க முடியும். நீ எளிமையாக இருப்பதே வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயமே தவிர ஆடம்பரம் என்பது அவசியமில்லை என் செல்லமே. நிஜ வாழ்க்கையில வாழ்றதை விட்டுட்டு சமூக வலைத்தளங்களை பார்க்கறதையே நீ நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்க. அது உனக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. அழகை விட புற அழகு என்பது முக்கியமானது கிடையாது. புற அழகு எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும். காலம் மாற மாற வயசு ஏற ஏற புற அழகும் புற தோற்றமும் மாறிக்கொண்டுதானே இருக்கும். ஆனால் உண்மையான அழகாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனசு எப்போதும் இளமையாக இருக்கும்படி உன்னுடைய மனசையும் உன்னுடைய செயல்களையும் அமைச்சுக்கோ. உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீ தேடி போக வேண்டாம் என் செல்லமே. அவங்கதான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, மீண்டும் அவர்களை தேடி போய் நீ என்ன சாதிக்க போகிற? அவர்களை அவர்கள் வழியிலேயே நீ விட்டு விட்டினா அவங்களே ஒரு நாள் தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி திரும்பி வருவார்கள். ஆனா அப்போதும் நீ யோசிச்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் இப்படி வேணாம்னு விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் அவங்களோட காரியத்திற்காகவும் தேவைக்காகவும் திரும்பி வருவார்கள். அப்போது அவர்கள் மனதில் என்ன இருக்கும் தெரியுமா? இப்போதைக்கு இங்க இருக்கலாங்கிற மாதிரிதான். அதனால் யார் எப்போது உன்னை விட்டு விலகி போனாலும் திரும்ப வரும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்துவிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. செஞ்சாலும் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும்.